பொண்டாட்டியை கூப்பிட போயிருப்பானா? வாடா வாடா, என்ன பெத்த என் மகராசா. போனவே நேத்து விசேஷம் முடிஞ்சவன போன் அடிச்சு விட்டாரு. ஓடன வேலைக்கு புள்ள இப்பதான் வீடு வந்து சேர்றேன் பத்தியா. ஓடா உழைச்சு துரும்பா தேய்றானே நான் பெத்த மையன். வாயா வாயா வா, காலு கைய கழுவி விட்டு ஆட்ட கஞ்சி விட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? என்னப்பா திகிரி தோஸ்து, என்ன வளகப்பு முஞ்ச கையோட ஆளக்கானமே. உழைக்கணும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறது உனக்கும் சரியா தான் இருக்குது. ஓடி 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 உழைக்கணுங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே திரியிறியே. அதுக்காண்டி உழைக்கிறதுக்காண்டி ஓடுனியா, இல்ல கடற்கரை எவனும் துரத்திடுவேன் வந்துடுவேன் தேடிடுவேன்ங்கிறக்காக பயந்து போய் ஓடுனியா? ஜெய் நெட்ட நாடு பந்தவனே என் புருஷனை வம்பல் தட்டி உனக்கு தூக்கம் வராதே. பேசாம சும்மா கடை சொல்லிவிட்டேன். பாரு எப்படி தூக்கம் நிக்க முடிச்சு ஆள் எப்படி சோர்ந்து போய் வந்திருக்காரு. இதுல வேற கிண்டல் நக்கல். வீடு வனரசா, யாரு சும்மா யாரு சொல்லுது? என்னை தானே நம்ம நெட்டு சொல்லுது. நெட்டு என்னை சொல்லாம வேற யாரு சொல்ல போகுது? இல்ல நெட்டு யாருக்கு பயந்துடுச்சு ஓடுறாங்க. லோட இருக்க வேண்டிய வேலை நிறைய ஊர் பட்டது கிடந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு இடிச்சுட்டு வரதே ஒரு நாள் ஆகி போச்சு. கிளவி நல்லா தானே இருந்துச்சு. இருக்கும்போது என்னையா மூசு 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 அப்படி அழுகுது. கரும மூக்குச்சலியை சிந்தி வேற துவையில போட்டுக்கிறதே. ஜெய் ஜெய் இந்த மாதிரி தான் கஞ்சியும் துவையிலும் தாத்தான்னு சொல்லி வாங்கி திங்காம விட்டது சரியாத்தான் இருக்குது. என்ன கிளவி மூக்குச்சலியா சிந்தி மூசு ஆசனம் ஆளு சிந்தி போடுதே. ஜெய் கிளவி என் வீட்டு கிளவி எதுக்கு மூசு ஆசனம் அழுதுகிட்டு இருக்க? மயன் வேலைக்கு போனா மயன் இல்லாட்டி அழுதுருக்கணும், இல்ல போனதுக்கு அப்புறம் அழுதுருக்கணும். எதுக்கு திரும்பி வந்தோடனே எதுக்கு அழுகுற? ஏ கிளவி முறுக்கு கேட்டியாம்ல, எல்லாம் முறுக்கு தீமண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. முறுக்கு கேட்டியா ஸ்வீட் கேட்டியா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பல்லு காட்டியும் முறுக்கு திங்கணும். கிளவி அழுகாத கிளவி. எனக்கு என் மருமகளுக்கு ஒரு வீடு கட்டி வைக்காம போயிட்டேனே. இப்படியா அதை நினைச்சு நினைச்சு இப்ப அழுதுகிட்டு இருக்கேனே. இப்படி குடிசையில கடந்து 2 பேரும் கஷ்டப்படுறாங்களே. வீடு இல்லாத நினைச்சு இப்ப அழுகிறியா? காத்துலையும் மயிலையும் வெயிலையும் புயல்லையும் ஐயோ நாய் வந்து படுத்து நரி வந்து படுத்து எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் விட்டு கிளவி இப்ப சந்தோஷமா இருக்க நேரத்துல ஏன் அழுதுகிட்டு இருக்குது? நேரப்ப பத்தில எப்ப வீடுக்கு தெரியும் நல்லா பேசிக்கிறதுக்கு முதல்ல வீடு அவங்க வந்துருச்சான் வீடு. ஐயோ உண்மையிலே உன் ஆத்தாவுக்கு மூளை இருக்காயா இல்லையா, இல்ல சீன போடுதாயா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிளவி அப்பப்ப சென்டிமெண்ட் இழுத்து நம்மள கவுத்து போடுவே. இதுல மூசு 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 மூச்சு பெருமூச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு ஒண்ணு இது 1000 போகுதுடி. ஏ நெட்டு எருமை கிட அப்படியே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கே வேடிக்கை. அடுத்து ஒரு அழுகையில நீங்க சிரிக்கிறீங்களோ? ஏதாவது சொல்லுடி, ஏதாவது சொல்லி சமாளி. உன் தோஸ்து தானே, உன் ஃப்ரெண்ட் தானே, உன் கேரி ஃப்ரெண்ட், உனக்கு தானே ஃப்ரெண்ட். ஏதாவது சொல்லு, அழுகாதீன்னு சொல்லடி வாயை திறந்து. ஏ கிளவியாத்தா சும்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம அழுகிற பத்தியா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அழுதுகிட்டு இருக்க. உன் பேரம் பத்தி வர நேரம் எல்லாம் கைகூடி வரும் பாரு. அப்புறம் என்ன கவலை? சிரிக்க போறியா இல்லையா பண்ணி? அப்படிங்கிற சரிட்ட அப்ப சரிடி வள்ளிக்குட்டி. இப்படித்தான் இருக்கணும். வெள்ளத்தைனா கொக்கா மத்தவளோட சண்டையை பிடிச்சி மத்தவளை அழுக வைக்கணும். நீல அழுகிறது நல்லா இருக்குது. அந்த பாரு அந்த மூக்கு லெப்ட் சைடுல உள்ள மூக்குல மூக்கு செடி வடியுது பாரு. அழுத எல்லாம் மூக்கு ஓடுது பாரு தண்ணியா. அங்க சிந்தி விடு போ. லெப்ட்னா இங்கடா இங்கடாடி. என்ன மீடியெல்லாம் ஒரே சிரிப்பு கலப்புமா இருக்குது. தலை வலிக்குதேன்னு இப்படி அசந்து கண்ணை முடிச்சு பார்த்தா வீட்டுல ஒரு ஆளையும் காணா பேரையும் காணா. ஐயோ வயிற்று பிள்ளை கரையை விட்டுட்டு இப்படி அசந்துட்டமேன்னு ஓடியாந்தா இங்க ஒரே சிரிப்பும் கணப்பு மல்லத்தான் இருக்குது. ஏன் பெரியட்ட வாடி 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 பத்துக்குட்டி எல்லாம் இந்த வள்ளி குட்டி பண்ற காலாட்டாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இவ இருந்தாலும் ரோதனையா இருக்குது, இல்லாட்டியும் பொழுது போகுது இல்ல. மனசு வள்ளியை காணாமேன்னு தேட ஆரம்பிச்சிருது. ஏ பத்தக்கா உன் கொல்லிவாய முதல்ல மூடு. கண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருக்க வந்தவனை சிரிப்பு கடமா இருக்குன்னு வடாப்பு முடிஞ்சோன்னு எதாவது ஒற்றுமையா சேர்ந்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுலயுமா போங்கிட்டு உன் கண்ணை பட்டு தொலைஞ்சிரும் போல. பேசாம இருக்கா? தீயமணி வனரோசா இவ பேசுற பேச்ச வாயிலே குத்தி புரியும் பாத்துக்க. நாங்க கண்ணு வைக்கிறதாமல, நாங்க கண்ணு இங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு கோடி சந்தோஷம். இதுல நாங்க கண்ணு வைக்கிறாங்க. தம்பி 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 சொல்லுங்க மேனி. என்ன மேனி சொல்லுங்க. தம்பி ட்ரக்கு வந்து அப்படியே பெரிய வீட்டுல ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா? அப்படியே நம்ம வய அங்க கிடக்குதுல 2 வய அதையும் அப்படியே ஓட்ட சொல்லிருங்களே தம்பி. மாமாக்கு போன அடிச்சுல போன நாட்டு ரீசப்புலனே வந்துகிட்டு இருக்குது. போனையும் வச்சுக்க மாட்டேங்கிறாரு, ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்கிறாரு அந்த மனுஷன். சார் சீசு போட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு 8 போய் சொல்லிட்டு ஓடியான்னு தெரியல. அப்படியே மேனி அதுக்கு என்ன மேனி தயக்க? நீ ஓடனா ஓட போறேன். இந்த ஓடி ஓடியாந்துற வந்து நீ. ஐயா ஐயா ட்ரக்குக்காரங்க வந்துட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன்? என் வயக்காடு வெட்டிக்காடு அத்தனை பூண்டு பழமா கிடந்துச்சே. இந்த உலக கிளம்பிட்டாகத்தான் இத்திரி மழை பெய்ய விட்டுறாங்கல்ல இந்த ஊரு ஜனங்க. உடனே ட்ரக்கை கொண்டாந்து இறக்கி விடுறாங்களே. என்னடி 10 நீங்களுமா உழுக போய் எப்பவே? கிளவி என்னாலதான் குடிஞ்சு நிமிஞ்சு போய் வயக்காட்டுல வேலை பார்க்க முடியல. இப்படி போறேன் பொட்டியும் கலக்கட்டையும் நம்ம அரவாணி தூக்கிட்டே
கடுப்பாய் போயிரு கிளவி. என்னதான்னு தெரியல, வீட்டிலே இருக்குது இல்லாட்டி அங்கிட்ட இங்கிட்டு பேசுறது கிளம்பிடுறது. இப்பெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டா நான் விட்டவனே கிளவி. நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும். என்னால பார்க்க முடியல தானே உன்னைய சொல்றேன். அப்படியே மைனி நீ போய் இப்படி பார்க்க கூடாது. ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீனே தெரியல. போங்க. அடி அடி அடி, சத்தம் போடாதடி, சத்தம் போடாதடி. இந்த போறடி, இந்த போற. 5 பைசால போய் கிளீன் பண்ண, கிளீனா போட்டனா இல்லையான்னு பாரு. தோறப்படாதா. ஐயோ பாவம், கஞ்சியும் சுடுகஞ்சி போட்டோம்னு சொல்லி துவையை அரைச்சு கிடந்து சாப்பிட்டு போவாதான். மயக்க வைக்கப்பட்டு விழுந்த பாரு பெரிய மனசி. ஏன்டி வேணா ரோசா, பாவம் தானே. ருசியா கஞ்சிக்கு துவையாச்சு சாப்பிடலான்னு அரைச்சிருந்த பொம்பளையே ஓடு 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 வயக்கடைச்சுதோம்னு துரத்தி விட்டா. ஏன் சாப்பிட்டு போற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லையோ? அதெல்லாம் காலையிலேயே ஒரு டம்ளர் காப்பி குழப்பலன்னு பிஸ்கட்டையும் பண்ணி நினைச்சாலும் உள்ள போயிருக்கிறதுக்கு மயக்கலாம் ஒண்ணு வராது. போய் பூண்டு பதிலாம் வெட்டிட்டு வந்து அப்புறம் துவையிலையும் கஞ்சியும் குடிக்கி 4 நாள் போச்சுடி. தூக்கிட்டு பொட்டியும் கலக்கட்டையும் அரைவையும் தூக்கி எனக்கு சிங்கு போச்சுடி. போயிட்டு வித்தியா பேசிக்கிறது படுத்துக்கிறது வந்திருக்கு. இப்போ டக்குக்காரங்க வர்றான்னு சொன்னா என்ன பதட்டம் வித்தியா இடம் விட்டு ஓடுது. போட்டோம், போயிட்டு வரட்டும். ஐயா வயக்காடு வெட்டிக்கார நாரி போய் கிடக்குதே. வரேன் வயலுக்கு வரேன் நானும் தான் பொட்டியும் சட்டியும் தூக்கிட்டு வரேன். வேலை ஆன பாடு இல்லையே. அப்படி எல்லாம் கிடக்குது. என் வீட்டுக்காரி வந்தான்னா என்னைய வெளுத்து கட்டி போடுவாளே. இப்ப வரேன்னு வேற சொல்லியிருக்காளே. என்ன பண்றது, வேலை பார்த்தானா திட்டி தொலைவாளே. என்ன பண்றது? தம்பி நிக்கிறாப்புல. தம்பி, என் தம்பி. அடே யார் அத்தாச்சியா, வாங்க வாங்க. என்ன அப்படியே வயல் அப்படியே போட்டுட்டியா? இப்படியே விட்டு இருந்தா எத்தனை விவசாயம் பண்ணுவீங்க? அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணுமா இல்லையா? ஐயா நல்லா இருப்பிய தம்பி. நீங்க அப்படி இப்படி சொல்லி போறாதீங்க. இப்போ உன் மய பொண்டாட்டி வருவா, வந்து அப்படி கிடக்க இப்படி கிடக்க சத்தம் போடுவா. நான் பயந்தே இருக்கிறேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்படி இப்படி சொல்லி அத்தாச்சியை காட்டி கொடுத்து போறாதீங்க தம்பி. தம்பி, அத்தாச்சிக்காக ஒரு உதவி பண்ணுங்களே. புல்லு போடலாம் வெட்டி போட்டிருக்கேன். செத்த வாரியில 4 பேர் 2 பேரும் சேர்ந்து அள்ளி கொட்டி போடுவா. அவன் வாரதுக்குள்ளங்க இல்லாட்டி சத்தம் போடுவா அத்தாச்சியே. உழுகிறதுக்கு வண்டி வருதா, அதனாலதான் தப்பா நினைச்சு கூடாது. இல்லாட்டி அத்தாச்சி உங்க வேலையில பாருன்னு சொல்லி சொல்லுவேன். நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். வண்டி வருதா 10 குடி தான் சொல்லிட்டு போனா வண்டி வருதுன்னு அதுக்காண்டிதான் அடக்க பறக்க ஒடியாந்து எடுவட்டு வந்து சத்தம் போடுவாளே பேசுவாளேன்னு. சரி வாங்க, அப்ப வாங்க. அப்படியே அதாச்சு இந்த வரேன். இந்த வேலை கிடக்கு. சரி இந்த அந்த உனை மட்டும் கொண்டு விட்டு வரேன். செத்த நேரத்தை குடிச்சு போடுவான் சொல்லி கிடக்கேன். சரிப்பா அள்ளி போடுது இல்ல. வண்டிக்காரங்கிட்ட சொல்லி இருக்கணும் சொன்னா தானே தங்கராசு இருக்கிறாப்ல. அடே தங்கராசு, அப்ப அட மயனே என்ன ஓடி ஓடிருச்சா இல்லையா? இங்க சின்னத்தா என்ன கிட்ட விடுறியா? சின்னத்தோ இருந்தா ஓடிக்கிட்டு இருக்காப்ல, என்ன முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வேற எங்க விட போறாங்க? அது கூட்டிட்டு வரேன் சின்னத்தா. ஏன் வெயிலே நின்றுக்கிட்டு இருக்க? நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பு நீ ஓடிட்டு யார்கிட்ட கொண்டு வரேன்னு தெரியுமே. அதுக்குள்ள யார் ஊர்க்காரங்க வந்து கூட்டிட்டு போயிருவாங்களேன்னு ஒரு 8 வண்ட சொல்ல வந்தேன். சரிப்பா நீ நிக்கிறது தெரியாது. வண்டிக்கார போயிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ நிக்கிறியாக்க? சரிப்பா அப்படி ஆழமா நல்லா அழுத்தி உள்ள சொல்லு. மேலோட்டமா போயிட போறீங்க. ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் தானே? அதெல்லாம் ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் நல்லா ஓட்டுறாப்ல தான். நீ போத்தா. வந்துச்சா வண்டி? என்ன கலப்ப நல்லா போட்டு உழுகலையே. உழுகிறது ஒன்றும் சரியில்லையே. என்ன ஆள் பிடிச்சிருக்காங்க தெரியலையே. அதுக்குள்ளேயே அடுத்த விட்டு வாயிட்டு போயிடக்கூடாது. நம்ம அத்தனை உழுவி விட்டுதான் போக சொல்லணும். வந்துருவாள் இல்லாட்டி ஓசி அங்கிட்ட இங்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு. டக்க பிடிச்சி கூட்டிட்டு வரேன். ஒருத்தன் யார்கிட்ட உழுது விட அதை உழுது விட வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்து ஒழுங்கா உழுதுட்டேன் ஆனப்பன்னு சொல்லிவிட்டேன்டா. ஐயா என் கூட பிறந்த வேணா வந்துருச்சே. தம்பி இருந்தா நம்ம வயல விட்டுறாப்ல. நம்மளதான் சொல்றான். அடுத்தவ கூட்டிட்டு போயிடுவா, எடுத்தவ கூட்டிட்டு பண்ணி எவ்வளையோ
மருமகளை பிடிக்கும் வீட்டுக்கு போயிடணும் பிரசத்த வரைக்கும் இங்க இருக்கிறேன் கொஞ்சம் இருக்கிறேன்